எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் வந்து ஷார்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு லார்ஜ் டேட்டா செட் உள்ள டேட்டா வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணுறது நமக்கு தேவையான மாதிரி அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டேட்டா செட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்டர் ஐடி, ஆர்டர் காலம், கஸ்டமர் நேம், டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. இப்போ டேட்டாவை சைஸ் என்னென்னு பார்த்துக்கலாம், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 ரோ இருக்குது. ரொம்ப பெரிய டேட்டா செட்டு. இது வந்து எப்படி நம்ம ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோல் அப்பேர் அழுத்தினா மேலே போயிடும். இப்போ வந்து இது கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அலைன் ஆகிடும். இதை வந்து நமக்கு தேவையான மாதிரி ஷார்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, டேட்டாவில் ஏதோ கார்னரில் கிளிக் பண்ணிக்கோங்க. வெளில வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. டேட்டாக்குள்ளே தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த டேட்டா டேப்பில் போயிட்டு ஷார்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விண்டோ ஓப்பன் ஆகிடும். இந்த விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் காமிக்குது பாருங்கள், இதில் எல்லாமே காமிக்கும். இந்த காலத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட்டு, கஸ்டமர் நேம் அப்படி வரிசை எல்லாமே காமிக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று நான் கிளிக் பண்ணி காமிக்கிற பாருங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். செல் வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ இது பண்ண போகிறோம், ஷார்ட் பண்ண போகிறோம். இப்போ செல் வேல்யூ போட்டு கொடுத்துக்கிறேன். ஏ டு செட்டுக்கா இல்லை விசட் டு ஏ அப்படின்னா ஏ டு செட் கொடுக்குறேன். ஏ டு செட் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த டிபார்ட்மெண்ட் பாருங்கள், முன்னாடி ஹச்சில் இருந்துச்சு, இப்போ சியில் வந்துருச்சு. ஏ டு செட் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. இப்படி தான் வந்து நம்ம ஷார்ட் பண்ணணும். மறுபடியும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ டிபார்ட்மெண்ட் இருக்குது, இன்னும் எனக்கு இன்னொரு காலம் வேணும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிவிட்டு ஆட் லெவல் அப்படின்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். டிபார்ட்மெண்ட்டு இப்போ ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு செல் வேல்யூ வச்சு தான் நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். அதனால் செல் வேல்யூ ஏ டு செட்டாக இல்லை விசட் டு ஏன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு மறுபடியும் ஆட் லெவல் கொடுத்துக்கிறேன். ஆட் லெவல் கொடுத்துட்டு இந்த குவான்டிட்டி, யூனிட், ப்ரைஸ், ரெவன்யூ இதை பாருங்களேன், குவான்டிட்டியை கொடுத்துக்கிறேன். குவான்டிட்டி கொடுத்துட்டு செல் வேல்யூ வச்சு இது பண்ண போகிறோம். ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட் லெவல் மறுபடியும் கொடுத்துட்டு யூனிட் ப்ரைஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு செல் வேல்யூ கிளிக் பண்ணிக்கிட்டு இதுவும் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்டு. அடுத்து ஆட் லெவல் கொடுத்து ரெவன்யூ, எது அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு ரெவன்யூவை கிளிக் பண்ணிட்டு செல் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டுன்னு கொடுத்து ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏ டு செட் எல்லாமே மாறிடுச்சு பாருங்கள், எல்லாமே ஷார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ரெவன்யூ மாறிடுச்சு, யூனிட் ப்ரைஸ் மாறிடுச்சு, இங்கே வந்து குவான்டிட்டி மாறிடுச்சு. இப்படி தான் நமக்கு தேவையான டேட்டா வந்து நம்ம ஷார்ட் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இது எத்தனை காலம் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆட் லெவல்னு கொடுத்து நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அது உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். இப்படி தான் நம்ம ஷார்ட் பண்ணணும். இது மட்டும் பண்ணலாமா அப்படின்னா வேறு இதை டெலிட் பண்ணிக்கிறேன், வேறு மாதிரியும் பண்ணலாம். பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டு காலத்துக்கு மட்டும் ஹோம் போயிட்டு நான் கலர் கொடுத்துக்கிறேன், ஏதாவது ஒரு கலர் பாருங்கள். இப்போ ரெட்டு கொடுத்துட்றேன், இதுக்கு ரெட்டு கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து ப்ரௌன் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இதை வந்து ஷார்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னா அதே மாதிரி தான் கிளிக் பண்ணிட்டு டேட்டா போயிட்டு ஷார்ட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ கஸ்டமர் நேம் ஆட் லெவல்னு இருக்குது, கிளிக் பண்ணிட்டு கஸ்டமர் நேம் வச்சு நம்ம ஷார்ட் பண்ணலாம். கஸ்டமர் நேமை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இது வந்து செல் கலர் கிடையாது, ஃபாண்ட் கலர்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னா எனக்கு ரெட்டு தான் ஃபஸ்ட்டு வேணும். ஆன் டாப்பாக பாட்டம், ஆன் டாப்பு. மறுபடியும் ஆட் லெவல் கொடுத்து அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபாண்ட் கலர் கொடுத்துட்டு என்ன கலர் அதுக்கு அடுத்து கீழே வேணும், ரெட்டுக்கு அப்புறம் ப்ரௌன் வேணும், அதுவும் டாப்பில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லா கலரும் ஃபஸ்ட்டு ரெட்டு வந்துடுச்சு, அடுத்து ப்ரௌன் வந்துடுச்சு, மற்ற எல்லா கலரும் கீழே வந்துடுச்சு. இப்படி தான் ஃபாண்டை வச்சு நம்ம ஷார்ட் பண்ணணும். இது மட்டுமா அப்படின்னா இதுவும் கிடையாது. இப்போ இதை வச்சும் பண்ணலாம், செல்லோட இதை வச்சும் பண்ணலாம். பாருங்கள்,
இப்போ வந்து ஃபாண்ட் கலர் கொடுத்தோம். அடுத்து வந்து செல்லுக்கு வச்சு கலர் கொடுப்போம் பாருங்கள். இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். செல்லுக்கு இப்போ மஞ்சள் கலர் கொடுத்துட்டேன். இன்னொரு செல்லுக்கு வந்து பச்சை கலர் கொடுத்துட்டேன். இப்போ இந்த செல் கலர் வந்து எப்படி இது பண்ணுறது, ஷார்ட் பண்ணுறது அப்படின்னா, அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் அப்படின்னு போயிட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு ஆட் லெவல்னு இருக்குது. இப்போ டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு முன்னாடி செல் வேல்யூ கொடுத்தோம், ஃபாண்ட் கலர் கொடுத்தோம். இப்போ செல் கலர் வச்சு தான் நம்ம வந்து ஷார்ட் பண்ண போகிறோம். அதனால் செல் கலர்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு கலர் நமக்கு எது ஃபஸ்ட்டு வேணும், பச்சை தான் ஃபஸ்ட்டு வேணும், ஆன் டாப்பில் இருக்குன்னு. மறுபடியும் ஆட் லெவல் கொடுத்து பச்சைக்கு கீழே அந்த மஞ்சள் கலர் வரணும். இப்போ ப்ராடக்ட் கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் கொடுத்துட்டு இதுவும் செல் கலர்னு தான் கொடுக்கணும். செல் கலர் வச்சு நம்ம இது பண்ண முடியும். இப்போ மஞ்சள் கொடுத்துட்டு ஆன் டாப் கொடுத்துட்டு இந்த 2 கலரும் டாப் வந்துடும், மச்சதெல்லாம் கீழே வந்துடும். ஓகேங்க பாருங்கள், இது மேலே வந்துருச்சு, இது கீழே வந்துருச்சு, மற்றதெல்லாம் கீழே வந்துருச்சு பாருங்கள். இப்படி தான் நம்ம வந்து ஷார்ட்டிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இப்போ இது எத்தனை ரோவாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 1000-2000 ரோவாக இருந்தாலும் சரி, இல்லை 20-30 காலமாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த டேபிளையும் நம்ம ஷார்ட் பண்ணோம்னா இப்படி தான். டேபிளில் வந்து கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஷார்ட் ஆகிடும். இல்லை எனக்கு ரெவன்யூலாம் வந்து A to Z வேணும், இல்லைனா Z to A வேணும் அப்படின்னா கன்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னா இங்கே பாருங்கள், ரெவன்யூ எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அது வந்துச்சு பாருங்கள். இப்படியும் கொடுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஒட்டுமொத்தத்தையும் நான் பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா